திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை, பண் இந்தளம், தலம் திருப்புகலூர், பதிகம் 16, பாடல் 5. நாடு சோழநாடு, காவேரி தென்கரை. ஆர்த்து ஆருயிராடும் அந்த கண் தன் ஊடல், ஆர்த்து ஆருயிராடும் வந்தன் கண்தன் ஊடல், போர்த்தார் பிறை போர்த்தார் பெருநூழ்தல் பெண்ணின் நல்லார் உட்க, ஆர்த்து ஆர் உயிரடும் அந்தன் கண் தன் ஊடல், போர்த்தார் பிறைநூல் தன் பெண்ணின் நல்லார் உட்க, கூர்த்து ஆர் மறுப்பின் கொலை களிற்று ஈரூரி, கூர்த்து ஆர் மறுப்பின் கோலை களிற்று ஈர்வூரி, போர்த்தார் புகழூர் உரைசடையாரே, கூர்த்து ஆர் மறுப்பின் கோலை களிற்று ஈரூரி, போர்த்தார் புகழூர் பூரிசடையாரே, போர்த்தார் புகழூர் புரிசடையாரே, புகழூர் புரிசடையாரே. திருச்சிற்றம்பலம். இந்த 5ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இதில் மிகுந்த ஆரவாரத்துடன் உயிர்களை பறித்து கொள்ளும் பணியினை செய்யும் யார்? யமதர்மன். அந்த உயிரை கொள்வது யாரோட ஆர்வத்தோட அவர் பணி செய்வாராம் யமதர்மராஜா. அவர் யமனின் உடலில் காலால் உதைத்து அழித்தவரும், பிறைச்சந்திரன் போன்று நெற்றினை உடைய பெண்ணின் நல்லாள் என்று அழைக்கப்படும் ஆகிய பார்வதியை தனது மனதில் அச்சம் கொள்ளும் வண்ணம் கூறிய தந்தங்கள் உடைய மத யானையை கொன்று அதன் ஈரத்தோலினை தனது உடலில் மீது பொருத்தியவரும் ஆகிய சிவருமான் முறுக்கேறிய சடையராக திருப்புகலூர் தலத்தில் வீற்றிருக்கின்றாள். இதில் யமதர்மராஜனின் அந்த கொன்றார் அல்லவா, ஆணவத்தின் மிகுதியால் யமதர்மராஜன் உலகில் பல பாவங்களை செய்தவரை அடக்கி ஆழ்ந்ததையும் குறிப்பிடுகின்றார். அதே போல மத யானையின் தோலை உரித்து தன் மேனியில் போர்வையாக போற்றிக் கொள்ளும் நிகழ்வை குறிப்பிடுகின்றார். அதே போல பார்வதி தேவியை தன் உடலில் அங்கமாக எப்பொழுதும் வைத்திருப்பதை பற்றியும் குறிக்கின்றார். எப்படி இருக்கின்றார் என்றால், திருப்புகலூர் முறுக்கிய சடையினராக நமக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றான் சொல்லி இந்த பாடலை முறிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.